மாதா, எனது அனுமதியின்றி சீதைக்கு தாம் அசுர திரவம் தருவதற்கு ஏன் முடிவெடுத்தீர்கள்? என்னிடத்தில் இது பற்றி உரைக்காது ராஜ நியதியையும் தாம் மீறியுள்ளீர்கள். ராஜ நியதிகளையும் விட மகத்துவம் வாய்ந்தது என் புத்திரனின் பிராணன். நான் ஆற்றிய பணிகள் அனைத்தும் உனது நன்மைக்கானவை, லங்கைக்கு நன்மை விளைவிக்க வல்லவை. அந்த சீதையால் இன்று என் அன்பு புதல்வர்கள் இருவர் பிரிந்தனர். விபீஷணன் லங்கையிலிருந்து விலக்கப்பட்டான். ஆனால் நான் இழைத்தது குற்றம் என்று உரைக்கிறாய். இது குற்றமே தாயே. தாம் வழங்கிய அசுர திரவம் மருந்தி சீத்தை உயிர் நீத்திருந்தால் அது ராவணனுக்கு கிடைத்த வெற்றி அல்ல, ராவணனின் பெருந்தோல்வியாய் கருதப்படும். லங்கேசா, போதும் ராஜமாதா, நிறுத்துங்கள். இது பற்றி விவாதம் தொடர வேண்டாம். இது போன்ற விவாதங்களால் லங்கையில் நிலவியிருந்த அமைதியானது சீர்குலைந்தது. அவள் இனி ஒரு கணமும் லங்கையில் இருக்கக்கூடாது. சீதை தனது கணவன் ராமனிடம் செல்வதை நன்மை பயக்கும். மேகநாதா, உன்னில் எவ்வாறு இந்த எண்ணம் உதித்தது? உரைப்பது யாதென்பதை உணர்ந்தாயா நீ? இச்செயல் தமது விருப்பத்திற்கு மாறானது என்பதை நான் நன்கறிவேன் தந்தையே. ஆனால் லங்கையின் அமைதிக்கு இச்செயல் அவசியமாகிறது. जय श्री राम। जय श्री राम। जय श्री राम एनुम नामத்தை உரைத்தே தர்மத்தின் வழி நாடி வந்தான் விபீஷணன். அசுரன் எனும் உண்மை உணர்ந்த பின்னாலே உத்தமன் ராமன் அடைக்கலம் தருவானா? இவர் யார் தமையனே? जय श्री राम। சத்ருவின் சேனையுடைய ரகசிய ஒற்றனா? ஒரு மித்ரா, இவரை நான் நன்கு அறிவேன். இவரால் எத்தீங்கும் நமக்கு நேராது. நான் லங்காதிபதி ராவணனின் இளவல் விபீஷணன். ஸ்ரீராமரே, என் ஜனனம் அசுர வம்சத்தை சேர்ந்தது. எனது குலம் அதர்மத்தின் வழியில் செல்கிறது. ஆனால் என்னுடைய ஆத்மாவை அதர்மத்தின் வழி செல்லாது பேணி காத்துள்ளேன். என்னுடைய தமையன் ராவணன் பாவம், அதர்மம் ஆகிய செயல்கள் புரிவதால் நான் அவரை தியாகம் செய்தேன்.